லைஃப் எல்லாருக்கும் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. அது எப்போ வேணால் மாறும், எப்படி வேணால் மாறும். அது யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. நானும் என் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக எனக்கு பிடிச்ச விஷயங்கள பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருந்தேங்க. ஆனால் என் லைஃப்பில் ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்தது. அந்த டிசாஸ்டரால் என் லைஃபே தலைகீழ புரட்டி போட்டது. அதுதாங்க என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ராக்சர். என்னோடய ஃப்ராக்சருக்கு அப்புறமா என் லைஃப்பில் நான் நிறைய விஷயங்களை இழந்தேன். முதல்ல என்னோடய தன்னம்பிக்கையை இழந்தேன். என்னோடய தைரியத்தை இழந்தேன். என்னை சுற்றி இருக்க ஆட்கள் எல்லாரும் என்னை விட்டு விலகி போக ஆரம்பித்தாங்க. தனிமை மட்டும்தான் எனக்கு மிஞ்சி இருந்தது. அந்த தனிமை எனக்கு நிறைய கஷ்டத்தையும் காயத்தை கொடுத்தாலும் நிறைய கற்றுக் கொடுத்தது. அந்த பாடத்துலேருந்து நான் நிறைய விஷயங்களை என் லைஃப்க்கு நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் அடிக்கடி பழைய விஷயங்களை யோசித்து பார்த்து அழுவேன். திருப்பி என்னால் அப்படி இருக்க முடியுமான்ற கேள்வி எனக்குள்ளே நான் கேட்டுப்பேன். ஆனால் அதுக்கான பதில் எனக்கு கிடைக்கல. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், என்னால் முடியும். கண்டிப்பாக என்னால் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னை நான் மாற்றிக்கிட்டு சந்தோஷமாக வாழ முடியும். அதை நான் நம்புகிறேன். அதுக்கு எனக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.